மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். அமெரிக்க நாட்டில் இயற்கையாக காணப்படும் ஹியூமிக் அமிலத்தின் மூலப்பொருள் பற்றிய கணினி காட்சி விளக்கத்தை தருகிறார் முனைவர் இளங்கோவன் அவர்கள். இப்போது நெய்வேலி போனோம்னா லிக்னைட்னு ஒரு ஓர் இருக்குது. அங்கே நிலக்கரி வெட்டி எடுக்கிறாங்க. அது மாதிரி வெட்டி எடுக்கிறப்ப அந்த ஓருக்கு பேர் லிக்னைட் சொல்கிறோம். இதே மாதிரி வெளிநாடுகளில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா லியோனார்டேட்டுங்கிற ஓரை வெட்டி போடுறான். எப்படி நீங்கள் நெய்வேலியில் பார்த்தா எப்படி கருப்பாக இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வெட்டி தான் போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கூச்சி வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் லியோனார்டேட் ஓர். இது என்ன செய்வாங்கன்னா, இந்த நியூ மெக்சிகோ அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது. நார்த் டக்கோட்டா, சவுத் டக்கோட்டான்னு 2 மாகாணம் அமெரிக்காவில், டக்கோட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நியூ மெக்சிகோங்கிற மாகாணத்தில் இயற்கையாக அது மாதிரி விளைஞ்சி கிடக்கிறதா இது. அதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணி உள்ள இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய உரம். இன்னொன்று வந்து கடல் சார்ந்த இடத்துல பக்கத்துலேருந்து எடுக்கக்கூடிய 2 வகையான லியோனார்டேட்டில் ஒன்று வந்து அதிகமாக உப்பு கலந்துருக்கும், ஒன்று வந்து உப்பு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அதில் நியூ மெக்சிகோங்கிற மாகாணத்தில் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம ஊரில் வந்து மண் எப்பவுமே கொஞ்சம் காரத்தன்மை உள்ளதாக இருக்கும், அமிலம் வந்து கம்மியாக இருக்கும். அதிகமாக அந்த பிஹெச்னு சொல்கிறது வந்து 8, 7.5 இது மாதிரி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண்ணுகள் வந்து நம்ம தமிழ்நாடு மாறுற மாகாணத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிற லியோனார்டேட்டு தான் அந்த நியூ மெக்சிகோங்கிற மாகாணத்தில் இருக்கிறது. இப்போ அதுதான் இங்கே எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். அதை எடுத்து பொடியாக ஆக்கி சளிச்சு எடுத்துருவாங்க. சளிச்சுட்டு ஒரே சைஸில் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த எடுத்த பொருளை எடுத்து அதில் இருக்கிற மண், குப்பை, கல்லெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு சுத்தமாக இருக்கிற அந்த லியோனார்டேட் ஓரை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க. அங்கேயும் தனியாக காய்ச்சி எடுத்து அதில் இருந்தால் ஹியூமிக் ஆசிட்டு, பல்விக் ஆசிட்லாம் வடித்து எடுக்கிறது. இது பாருங்கள், இதான் நிலத்துக்கு கீழே இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட லியோனார்டேட் ஓரு. இதை எடுத்து இப்படி இதில் நம்ம குவியலாக குவிச்சு வச்சுருக்கிறோம். இதிலிருந்து காய்ச்சி எடுக்கிறப்போ ரொம்ப அடர் நிலையில் கிடைக்குது. ஏன் வந்து இது மாதிரி எடுக்கணும், இப்படியே ஒன்று விற்கலாமில்ல அப்படின்னா ஏன் முடியாது அப்படின்னா, இது வந்து நம்ம பொறுன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு இப்போ அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கப்பல் வெளியில் கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரப்போ ஏகப்பட்ட கொண்டு வரக்குள்ள போக்குவரத்து செலவே வந்து அதிகமாகிடும். அப்புறம் அதை கொண்டு வந்திருப்பாடு அதை நுட்பம் வேணும் இல்லையா, அந்த காய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே உள்ள உபகரணங்கள்லாம் வாங்கி போட்டு கணக்கு போட்டு பார்க்குறப்போ விலை அதிகமாகிடும். அதனால் அங்கேயே என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி அதை மாற்றி வடிவமைத்து அது தண்ணியில் அடராகவே கொடுக்கலாம், இல்லைன்னா நீர்த்திட்டு எந்த இதுக்கு வேணாலும் இது மாதிரி வேணால் கொடுத்துக்க முடிய ஒரு வாய்ப்பு இது மாதிரி கிடையாது. அதனால தான் நம்ம வந்து அடர்நிலைக்கு அதை காய்ச்சி வடித்து எடுத்து கொண்டு வரதுக்குள்ள காரணம். இதுதான் வந்து அந்த லியோனார்டேட் ஓருங்கிறது. ஒன்றும் இல்லை, இது மாதிரி பார்த்தோம்னா நம்ம கரிசல் காட்டு மண் மாதிரி தெரியும். ஆனால் இதுதான் அந்த வெட்டி எடுத்த அந்த ஊரில் இருந்து சளிச்சு எடுத்து அங்கே இருக்கிற குப்பைகள்லாம் நீக்கிட்டு இதை லியோனார்டேட்டுங்கிற ஓராக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு சில ரசாயன பொருளை கலந்து காய்ச்சி வடித்து எடுத்திங்கன்னா இதில் வந்து ஹியூமிக் அமிலம், பல்விக் அமிலம், உல்விக் அமிலம்லாம் வரும். இது வந்து இப்போ அமெரிக்காவில் இது என்ன விலை வரும்னா, ஒரு 1000 கிலோ ஒரு $350 $400 மதிப்பு பெறும். இதை வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு கொண்டு வர்றது அப்படின்னா இது $350 ஒரு 1000 கிலோ அந்த மாதிரி விலையில் வாங்கிட்டு வந்து கப்பல் வெளியில் கொண்டு வந்து இப்போ நம்ம துறைமுகத்தில் இறக்கி நம்மளுடைய தொழிற்சாலைக்கு கொண்டு வரதுக்குள்ளே இந்த போக்குவரத்து செலவு வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால தான் அங்கேயே நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டட் எடுக்கிறதுக்கு காரணம் அதுதான். அங்கேயே எடுத்துட்டோம்னா தண்ணியை கொண்டு வரப்போ அது எசன்ஸ் மட்டும் தானே கொண்டு வரோம், அப்போ அது ரொம்ப விலை குறைவாகிடுது. இப்போ இது வந்து ஓரு, அது அங்கேயே வந்து ஒரு அடர் நிலையில் ஆக்கப்பட்ட ஒரு பவுடர் இந்த மாதிரி தூள் ஆக்கிடுறோம். இது வந்து தண்ணியில் கலந்தால் கலக்கிறதுக்கு உள்ள வடிவில் இதை மாற்றிருக்கிறோம். கான்சன்ட்ரேட்டட் ஹியூமிக் அமிலம் எளிதில் தண்ணீரில் கரையக்கூடியது. அது எப்படி தண்ணியில் கரைக்கிறோம் பாருங்கள், அதை காமிச்சு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு இது மாதிரி போடுறோம். இதில் நல்ல கூர்மையாக கவனிங்க. இதில் வந்து பாருங்கள் ப்ரௌன் கலரில் வருது. இந்த ப்ரௌன் கலரில் வர்றதெல்லாம் பல்விக் அமிலம். நம்ம கருப்பு நிறத்தில் இருப்பான், அது வந்து ஹியூமிக் அமிலம். இது தெளிவாகவே தெரியும். உள்ளார் அப்படியே உள்ள கொஞ்சம் தான் போட்டேன் பாருங்கள், எவ்வளவு கருப்பாக மாறிடுச்சு. இப்போ ஓவராலாக நான் 3 சேர்ந்து ஹியூமிக் அமிலம்னு சொன்னதை முழுசும் இந்த திரவம் பூரா கரையேன்னு மாறிடுது. ஆனால் அந்த கருப்பாக வர்ற இடத்துல ப்ரௌன் கலர் உள்ள வந்தால் பாருங்கள், அவன் பல்விக் அமிலம். உல்மிக் அமிலம் கருப்பாக தான் இருப்பான். அது நம்ம இதில் வந்து ஒரு விழுக்காடு தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. உல்மிக் அமிலம் இதுக்குள்ளே மறைஞ்சு தான் இருக்குது. இந்த 3 இருக்கிறது அந்த ஹியூமிக், பல்விக், உல்மிக் அமிலம். இந்த 3ஐயும் இந்த மாதிரி ஓரிலிருந்து காய்ச்சி எடுத்து அது ஒரு பவுடர் வடிவத்தில், அதாவது நம்ம தூளாக்கி
தண்ணியில் எளிதாக கரையக்கூடிய விதத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இதை வந்து வெளியில் கொண்டு வரப்போ இந்த கொண்டு விற்க முடியாது. அதனால தான் இதை வந்து ஒரு திரவ வடிவில் எளிதில் பயன்படுத்தக்கூடிய அளவு கொடுக்குறோம். இப்போ அதுதான் இந்த நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ போட்டிங்கன்னா பாருங்க, கொஞ்சம் தான் நம்ம போட்டோம், இது இவ்வளோ கருப்பாக ஆக்கிட்டோம். இதில் மூணு பொருளும் இதில் கலந்துருக்கு. வெட்டி எடுத்த ஓரில் இருக்கிற எவ்வளோ விழுக்காடு ஹியூமிக் அமிலம் இருக்குன்னா 70 விழுக்காடு இருக்குது. ஹியூமிக்ங்கிறது ஒட்டுமொத்தம். அதை தனியாக அதில் எவ்வளோ பல்விக்கு எவ்வளவு உள்மிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 விழுக்காடு பல்விக் அமிலம் இருக்கும். அது ஹியூமிக் அதிகமாக இருக்குது இதில். அதே இதில் அதிலிருந்து நம்ம காய்ச்சி எடுக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக நமக்கு வந்து பல்விக் அமிலம் வேணும். அதனால் எப்பவுமே பல்விக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் இன்றைக்கி இந்தியா மாதிரி பயிர்களுக்கு வந்து அதிகமாக இலையிலேயே நிறைய கொடுத்தோம்னா நிறைய சத்துக்கள் குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. விவசாயிகளுக்கு வந்து ஒன்லி ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்து தான் அதிகமாக தெரிஞ்சுக்க வந்து இயற்கையான ஒரு பொருளை செடிக்கு அடிச்சு கொடுக்கணுங்கிறது இல்லை. அப்போது பல்விக் அமிலங்கிறத வந்து நீங்கள் திரவ வடிவில் ஆக்கிட்டு செடிக்கு அடிச்சு கொடுக்குறப்ப நிறைய சத்துக்கள் கிடைக்குது. அதனால் நம்ம உண்டாக்குற பொருளில் அதிகமான விழுக்காடு பல்விக் அமிலம் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்த அடர் நிலையில் இருக்கிற ஒரு ஹியூமிக் பவுடரில் 13 விழுக்காடு ஹியூமிக் அமிலமும் 44 விழுக்காடு பல்விக் அமிலமும் 1 விழுக்காடு உள்மிக் அமிலம். அதிகமான உள்மிக் அமிலம் அதிகமாக கிடைக்காது, 1% கிடைக்கும். இதுதான் வந்து அடர் நிலையில் இருக்கிற பவுடர் வடிவில் உள்ளது. இதை வந்து தண்ணியில் கரைச்சிக்கிறோம். இப்போ இந்த தண்ணியில் கரைக்கிறப்ப இந்த தண்ணிக்குள்ளே என்ன இருக்கும், அதிகமான அளவு பல்விக் அமிலமும் குறைவான அளவில் ஹியூமிக் அமிலமும் ஒரு விழுக்காடு உள்மிக் அமிலம் இருக்கும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு வந்து வியாபாரத்துக்கு வேண்டி நம்ம கொடுக்குறப்போ அடர் நிலையில் இருக்கிற திரவ வடிவில் இருக்கிற ஹியூமிக் அமிலம் இன்றைக்கி வந்து பல விதத்தில் வந்து அதனுடைய விலைகள் வந்து பார்ப்பதற்கு விலை அதிகமாக இருந்தாலும் கூட உபயோகப்படுத்துகிற விதம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி போதும். அப்போது ஒரு ஏக்கராவுக்கு 100 மில்லி போதும். அங்கே வந்து நீங்கள் ஒரு லிட்டர் கணக்கில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியதே இல்லை. அப்போது 100 மில்லி மருந்தை அதிகமாக இருக்கிற ஒரு ஹியூமிக் அமிலத்தை செடிக்கு அடித்தா போதும். இதில் நிறையா வந்து நம்ம நிறைய அளவில் கொண்டு போக வேண்டியதே இல்லை. அதான் திரவ வடிவில் கொண்டு வர சமயத்தில் இருக்கக்கூடியது. இப்போ இவ்வளோ நேரம் அந்த ஹியூமேட்னா என்ன, பல்விக் அமிலம்னா என்ன, ஹியூமிக் அமிலம்னா என்ன, உள்மிக் அமிலம்னு பேசணும். சரி, இதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து இருக்கிறப்போ இதெல்லாம் என்ன விலை இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. ரொம்ப விலை கம்மி தான். இது இந்த அடர் நிலையில் இருக்கிற ஒரு ஹியூமிக் அமிலம் பவுடர் வடிவில் இருக்கிறது அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தது. என்ன விலை வரும்னா 1 கிலோ ஒரு 950 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் வரும். இதில் நிறையா லிட்டர் கணக்கில் உள்ள ஹியூமிக் அமிலத்தை உருவாக்க முடியும், தயாரிக்க முடியும். ஒரு 200 கிராம் இருந்தால் போதும், அடர் நிலையில் ஒரு லிட்டர் ஹியூமிக் அமிலம் இதுலேருந்து கிடைக்கும். இதில் தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா மாதிரி நாடுகளில் பல விலைகளில் 20 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பான், 100 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பான். அந்த மாதிரி நிலையில் சைனாவிலிருந்து நிறைய பொருட்கள் ஹியூமிக் அமிலம்னு சொல்லி இதுவும் அமெரிக்காவிலேருந்து வந்ததுன்னு தான் சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க சந்தையில். ஒரு வேளாண் விஞ்ஞானியாக நான் விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கொஞ்சமாக வாங்கி அடித்து பாருங்க. அந்த பயன்படுத்தினால நமக்கு பலன் உண்டுன்னு தெரிஞ்சால் மட்டும் அதை ஆதரித்தா போதும். அப்போ விலைங்கிறது ஒரு பெரிய ஒரு எடுத்து அதை நினைக்காம எவ்வளவு பரிந்துரை சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஏக்கராவுக்கு அடிக்கிறப்போ அது எவ்வளவு அதுக்கு விலையாகுது, அது எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தது, அது உண்மையா அப்படிங்கிற ஒரு செய்து நீங்களே பார்க்கணும். செய்து பார்த்துட்டு அது நம்ம காட்டுக்கு நம்ம விவசாயத்துக்கு ஒத்து வருமாங்கிறத பார்த்துட்டு போகிறது தான் வந்து பொதுவாக விஞ்ஞானியாக நான் சொல்லக்கூடிய கருத்து. ஒரு 10 ஏக்கர் விவசாயம் இருந்ததுன்னா 1 ஏக்கரில் ஒரு 100 மில்லி வாங்கி அடித்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் 10 ஏக்கர் செய்யலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அந்த மாதிரி அடிப்படையில் ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்தினா நல்லது. அதில் ஹியூமிக் அமிலம் வந்து நம்ம நாட்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மண் வந்து ரொம்ப ரணகலமாக இருக்கிறதுனால, மண்ணான அம்மா நம்பவும் சோகத்துலேயும் சோகமாக டெய்லி இருக்கிறதுனால அவள் எப்படியாலும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நம்மளுடைய தலையாய ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அப்போ மண் நல்லானா மனுஷன் நல்லானா அர்த்தம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 600006,